சரி, அதான் நம்ம இப்போ தமிழ் புத்தகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி 206ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பழைய புத்தகம் வந்தால் 248ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற விஷயத்த ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் பார்த்துப்போம். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும், பாரம்பரியம் அது தொண்டு தொட்டு நம்ம செஞ்சுட்டு வரதில்ல, அதில் வேரூன்றிய நவீன மனிதர் யாருங்க? ரவீந்திரநாத் தாகூர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். 1913ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அவர் கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற்றார். இந்த ஆண்டுங்க 1913 நோபல் பரிசு பெற்றார். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர் பட்டத்தை திருப்பி அளித்தார். சரிதானங்க? ஆங்கிலேய அரசு வழங்கிய பட்டத்தை எப்போ திருப்பி அளித்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து, சரிங்களா, நீங்கள் கொடுக்குற பட்டத்தை நான் வச்சுக்கிறது இது அவமானத்தின் சின்னம், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு திருப்பி அளித்தார். சரிதானே? 2000க்கும் மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரு நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களையும் நூல்கள் எழுதியுள்ளார். அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள், பயண கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவை அறிய முடியும். இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1921ஆம் ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். எதை நிறுவினார்? விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். எந்த ஆண்டு? 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இந்த விஸ்வபாரதியில் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்திரா காந்தி படித்தாங்க. யார் படித்தாங்க? இந்திரா காந்தி அம்மையார் படித்தாங்க. யார் அவங்க? நேருவின் மகள், இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த, சரிங்களா, சுதந்திர போராட்ட தியாகியான, நவீன இந்தியாவின் சிற்பியான, சரிங்களா, சமூக பொருளாதார கண்ணோட்டத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த, சரிங்களா, நேருவின் மகள் தான் இந்திரா காந்தி அம்மையார். அப்போ அவர் மகளுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய விஸ்வபாரதியில் இது போல் நடைமுறையில் அவங்க ஆசிரியரை தனியாக பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தால் என்ன, இல்லாட்டி நான் நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள், உனக்கு புரியாத படங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லியிருந்திருக்கா. சரி, ஓகே. இவர் குருதேவ் என்று அனைவராலும் அன்பு அழைக்கப்பட்டார். எவர் அழைக்கப்பட்டார்? குருதேவ். எவர் அழைக்கப்பட்டார்? குருதேவ். சரிங்களா? எல்லாமே ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியம். அது ஒரு மாதிரி தாகூரின் ஜனகணமன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும், சரிங்களா, தாகூருடைய ஜனகணமன பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நாட்டுப்பாடலாகவும், அமர் சோனா பங்களா என்னும் பாடல் வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது. பார்த்திங்கன்னா ஜனகணமன பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நாட்டுப்பண், அமர் சோனா பங்களா பங்களாதேஷ். சரிங்களா? அதான் வங்காள தேசம். தமிழில் பார்த்திங்கன்னா அதுக்கு வங்காள தேசம். ஏன்னா இவரே வங்காள பகுதியை சேர்ந்தவர் தானே. அப்போ இவர் எழுதியது தான் அவர்களுக்கு நாட்டுப்பண்ணம் இருக்குது. அப்போ 2 நாடுகளுக்கு நாட்டுப்பண் எழுதியவர். இவருடைய பாடல் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? ஓகே. சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி. தமிழ், சமஸ்கிருத, தெலுங்கு, வங்கம், பாலி ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர். வங்க அரசு தமிழ் வங்க மொழிகளுக்கு இவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது, நேதாஜியும் வங்காள பகுதியை சேர்ந்தவர் தான், அதனால் பார்த்திங்கன்னா நேதாஜி இலக்கிய விருது கொடுத்துருக்கு. யாருக்கு? தானா குமாரசாமிக்கு. இவர் தாகூரின் கடிதத்தை மொழிபெயர்த்தவர், தமிழில் மொழிபெயர்த்தவர். அப்போ உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் பற்றி என்னென்ன செய்திலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று இவர் 1913 இவருக்கு கீதாஞ்சலிக்காக சாகித்ய அகாடமி வாங்கினார். சாரி நோபல் பரிசு வாங்கினார். 1919 பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து இவர் என்ன பண்ணார்? சர் பட்டத்தை துறந்தார். இவர் குருதேவ்னு அழைக்கப்பட்டார். 1921 பார்த்திங்கன்னா இவர் விஸ்வபாரதி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை நிறுவினார். ஜனகணமன பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நாட்டுப்பண்ணாகவும், அமர் சோனா பங்களா பார்த்திங்கன்னா பங்களாதேஷின் நாட்டுப்பண்ணாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், அடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தலைப்பு இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா காக்கை நுழையும் நூலில் பார்த்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி. சரிங்களா? இந்த மகாகவி கூட்டின் நீட்சியே கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் அப்படிங்கிற என்னும் இன்குலாபின் குரலாகவே ஒலிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு வந்து பாரதியார் எழுதினார். அதோடைய நீட்சி தான் நம்ம கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அப்படின்னு இன்குலாப் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம் எழுத்துக்களாக எளிய மக்களுக்கானவை என்று உறுதியுடன் எண்ணம் சொல் செயலாகிய என்ற மூவையிலும் நின்று வாழ்ந்தவர். அவர் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளும் இந்த உண்மையை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகுல் கமீது என்னும் இயற்பெயருடைய இன்குலாப் கவிதைகள். அப்போ சாகுல் கமீது வந்து இயற்பெயர். சரிங்களா? அப்போ இன்குலாப் அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார். அவர் சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்புலாம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிறது அவருடைய கவிதைகளின் தொகுப்பு. மரணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அவருடைய உடல் வந்து அளிக்கப்பட்டது. ஏன்னா செங்கைனா என்னன்னு கேட்பாங்க. செங்கல்பட்டு. என்னதுங்க? செங்கல்பட்டு. செங்கைனா என்னதுங்க? அப்போ ஊருடைய மருவுன்னு பார்த்தோம். ஊருடைய மருவுன்னு பார்த்தோம். அப்போ இதை கேட்பாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? தொடர்ந்து பார்த்திங்கன்னா தொலைந்து போனவர்கள் இருக்குது. அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு தமிழின் ஒரு முக்கியமான கவிஞர்களில் ஒருவர். ஜஸ்ட் பார்த்து வச்சுப்போம். சிலபஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஒரு புது கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்ற கவிதைகளின் பல வடிவங்களும் எழுதியுள்ளார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியர் பணியாற்றியவர். வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர். வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் கேட்பாங்க. சரிதானே? இப்போ வந்து அப்துல் ரஹ்மானை பற்றி கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் வானம்பாடி கவிஞரில் ஒருவர். இவர் நூல்கள் பார்த்திங்கன்னா பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை, இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். உதரவாசிங்க. பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை, இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? நம்ம அப்துல் ரஹ்மான் பதிலாக ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ நேயர் விருப்பத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். பால் வீதி, வீதியில் போகும்போது நம்ம பாட்டு நம்ம கேட்டோம். நேயர் விருப்பம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி எஃப்எம், ஏஎம் அது போலலாம் இருந்தது. அப்போ டிவியாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பாட்டு பிடிக்குன்னா அதை நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு வழி கிடையாது. அந்த பாட்டை வந்து நம்ம டிவியில் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இப்படிலாம் இருந்தது. அதுக்கு பேர் தான் நேயர் விருப்பம். அதுக்கு பேர் தானே அதுங்க நேயர் விருப்பம். அப்போ வீதியில் போகும்போது இல்லை பால் வீதியில் போகும்போது நேயர் விருப்பத்தில் பாட்டு கேட்டோம். சரிங்களா? இந்த பாட்டு கேட்டு பித்தனை ஆகிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு கட்டி தான் ஆலாபனை. அது என்னதுங்க? ஆலாபனை. ஆலாபனை என்னும் கவிதைக்கு போது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியம். எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமிலாம் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? வானம் வசப்படும் பார்த்தோம். யாருடையது? பிரபஞ்சனுடையது. சரிங்களா? பாரதிதாசனுடையது. விஸ்ராந்தியார். விஸ்ராந்தியார் நாடகத்துக்காக 1969 வாங்கினார். சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதிக்காக 2002 வாங்கினார். 2002 வாங்கினார். சரிங்களா? ரைட்டு. அப்போ ஒரு சாகித்ய அகாடமி விருதுலாம் வாங்கியிருக்காரு. பாடல் சுட்டு விரல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இவர் தான் சுட்டு விரல்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. சுட்டு விரல். விரல் நுனி வெளிச்சங்கள் யார்? தாரா பாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள் வந்தால் அது தாரா பாரதி. சரிதானே? ரைட். போதும், அந்த அளவுக்கு போதும். அடுத்து மனோன்மணியம். மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். மனோன்மணியம் சுந்தரனார்னு அழைக்கப்படுகிறார். இவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நூல் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் கொடுத்துருக்காங்க. இதை லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, அதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷில் த சீக்ரெட் வேன்னு சொல்லுவோம். ரகசிய வழி, த சீக்ரெட் வே. இதுக்கு மறைவழின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மறைவழின்னு சொல்லுவாங்க. சரிதானே? இன்னொரு பேர் மறைவழின்னு சொல்லுவாங்க. அந்த நூலை தழுவி தான் எழுதினார் 1891. எப்போங்க? 1891 பேராசிரியர் சுந்தரனார் இது எழுதி உள்ளார். இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. என்ன பாவகை? ஆசிரியப்பா. என்ன பாவகைங்க? மணி ஆசிரியர் ஞாபகம் வச்சுங்க. மணி ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. மனோன்மணியமும்
ஆசிரியப்பா தான். மணிமேகலையும் ஆசிரியப்பா தான். மணிமேகலை என்னப்பா வகை? ஆசிரியப்பா தான். சரிங்களா? வேறு என்ன இருக்கு? இந்நூல் 5 அங்கங்களை கொண்டது. எக்ஸாமில் கேட்டது. 5 அங்கங்கள் 20 களங்கள் எல்லாம் காட்சிகள். 5 அங்கங்கள், அங்கங்கள்னால் 5, களங்கள்னால் காட்சிகள் எல்லாம் ஒன்று தான். காட்சியை பொறுத்த வரைக்கும் 20 காட்சிகள். எத்தனை காட்சிகள்? 20 காட்சிகள். ஓகே. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோமணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். எக்ஸாமில் கேட்டது. மனோமணியத்தில் என்ன கிளைக்கதை வருதுன்னு கேட்பாங்க. என்னதுங்க? சிவகாமியின் சரிதம். சிவகாமியின் சரிதம். பேராசிரியர் சுந்தரநாத் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் பிறந்தவர். 1855 பிறந்தவர். எப்போ வந்து இந்த ரகசிய வழி இல்லை மறைவழி அதை தழுவி மனோமணி எழுதினார்? 1891. 1891 இவர் ஆலப்புழையில் பிறந்தவர். 1855 இவர் பிறந்தவர். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர்னு பட்டம் கொடுத்தாங்க. ராவ் பகதூர் பட்டம் கொடுத்தது யாருங்க? சென்னை மாகாண அரசு. தத்துவ பேராசிரியர் எங்கே பணியாற்றினார்? திருவனந்தபுரம். எங்கங்க? திருவனந்தபுரம். இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவரது பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. சரிதானே? பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்திருக்குன்னா திருநெல்வேலி. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதைக்கு பேர் என்னங்க? சிவகாமியின் சரிதம். சிவகாமியின் சரிங்களா? ஓகே. அப்போ ராவ் பகதூர் பட்டம் சென்னையில் ராவா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சிங்க. என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? மணி சென்னையில் ராவா அடிப்பார். சரிங்களா? ஷார்ட்கட்டுக்கு மட்டும். இல்லைன்னா அவர் அடிப்பார். மணி சென்னையில் ராவா அடிப்பார். மணின்னா என்னதுங்க? மனோன்மணியம். சரிங்களா? சென்னைனா சென்னை பல்கலைக்கழகம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ராவ் பகதூர் பட்டம் கொடுத்தது யார்? சென்னை மாகாண அரசு. ராவா அடிப்பார்னு வச்சுக்கோங்க. மணி சென்னையில் ராவா அடிப்பார் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? மனோன்மணியம் சுந்தரனார் அவருக்கு சென்னை அரசு தான் ராவ் பகதூர் பட்டம் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அவர் திருவனந்தபுரத்தில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார். ராவா அடித்தா என்ன பண்ணுவாங்க? தத்துவம் பேசுவாங்க. ஷார்ட்கட்டுக்கு மட்டும். மணி திருவனந்தபுரத்தில் தத்துவம் பேசுவார். மணி திருவனந்தபுரத்தில் தத்துவம் பேசுவார். மணி திருவனந்தபுரத்தில் தத்துவம் பேசுவார். மணி திருவனந்தபுரத்தில் தத்துவம் பேசுவார். இல்லையாச்சா? இதெல்லாம் முக்கியமானது. சரிதானே? மற்றபடி இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொற்பொருள் அப்படி நிப்பாட்டிக்கலாம். இந்த நாடக இலக்கண நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்கலாம். தமிழ் நாடக இலக்கண நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தியம், புனநூல், கூத்நூல், சந்தம், சயந்தம், செய்முறை, செய்ற்றியம், உருவல், மதிவான நாடக தமிழ், நாடகவியல்னு 10 நூல்கள் இருக்குது. சரிங்களா? இருக்கா இல்லையா? இதில் நாடகவியலை பொறுத்த வரைக்கும் பரிதிமார் கலைஞர் எழுதினார். யார் எழுதினார்? பரிதிமார் கலைஞர் எழுதினார். நாடகவியல் எழுதினது யாருங்க? பரிதிமார் கலைஞர். சரிங்களா? பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் தான் நாடகவியல் எழுதினார். ஓகே. அப்போ நாடகவியலை பறிச்சிட்டாங்கன்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நாடகவியலை பறிச்சிட்டாங்க. நாடகவியலை பறிச்சிட்டாங்க. நாடகவியலை பறிச்சிட்டாங்க. இல்லையாச்சா? நாடகவியலை பறிச்சிட்டாங்க. சரி, ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்படியே நாடகம் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? அகம் நாடகம் ஆடுகிறது. குணமாக இருந்தால் தான் நாடகம் நடிக்கலாம். வேகமாக எழுதுங்க. அகம் நாடகம் ஆடுகிறது.
அகம் நாடகம் ஆடுகிறது. அகம் நாடகம் ஆடுகிறது. அகம் நாடகம் ஆடுகிறது. சரிதானே? இல்லையாச்சு? அகம் நாடகம் ஆடுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அகத்தியங்கிறது வந்து நாடக நூல் அப்படிங்கிறது. சரிதானே? அடுத்து பொருந்தாத இணை அது மாதிரிலாம் கேட்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 3 நூல் வந்து நாடக நூல் கொடுத்துட்டு ஒரு நூல் இசை நூல் கொடுக்கலாம். சரிதானே? ரைட்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? குணநூல் இருக்குது. குணமாக இருந்தால் தான் நாடகம் நடிக்கலாம். குணமாக இருந்தால் தான் நாடகம் நடிக்கலாம். இல்லையாச்சா? குணமாக இருந்தால் தான் நாடகம் நடிக்கலாம். குணமாக இருந்தால்தான் நாடகம் நடிக்கலாம். குணமாக இருந்தால்தான் நாடகம் நடிக்கலாம். அப்போ என்ன பொருள்? குணமாக இருந்தால் நாடகம் நடிக்கலான்னா குணநூல் வந்து ஒரு நாடக நூல் அப்படின்னு பொருள். அடுத்தது என்ன இருக்குது? கூத்து நூல் இருக்குது. அது தெரியும். கூத்துனாலும் நாடகனாலும் ஒன்று தான். சந்தம் இருக்குது. சரிங்களா? சந்தம் சயந்தம் இருக்குது. அதுக்கு சாயங்காலம் நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லியிருக்கேன்? சந்தனம் தடவிட்டு சாயந்தரம் நாடகம் பார்க்கலாம். சந்தனம் தடவிக்கிட்டு சாயந்தரம் நாடகம் பார்க்கலாம். சந்தனம் தடவிட்டு சாயந்தரம் நாடகம் பார்க்கலாம். சந்தனம் தடவிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தம்னு வந்துருச்சு. சாயந்தரம் அப்படின்னா சரிங்களா? ஓகே. அடுத்து செயல்முறைன்னு இருக்குது. நாடகம் செய். செயல்முறை செய்தியம் இருக்குது. நாடகம் செய் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. நாடகம் செய். நாடகம்னா நாடகம் தான், நாடக நூல். செய்னா செயல்முறை செய்தியம்லாம் வந்திருக்கு. செயல்முறை செய்தியம்லாம் வந்திருக்கு. அடுத்து முறுவல் இருக்குது. நான் இருக்குங்க முறுவல் இருக்குது. சரிங்களா? முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே நாடகம் பார்க்கணும். முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நாடகம் பார்க்கணும். முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நாடகம் பார்க்கணும். சிலபஸ் ஓரியன்டாக போகிறது ரொம்ப முக்கியம். சரிதானே? படிக்கும் போதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதும் சிலபஸில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் வந்து ஜிஎஸ் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சரிதானே? வலிமிகமிடம் வலிமிகாமிடம். சரிங்களா? ஒரு பத்தியை படிச்சுட்டு பொருள் கொடுக்குறது, பொருள் அறிகிறது, கேள்விக்கு விடையளிப்பது. சரிங்களா? பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுறது, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, தகுதி வழக்கு, இது எல்லாம் பார்த்தோம். நதி ஒளிமரபு, வினைமரபு, இது நிறையா படித்தோம். இதனால் சிலபஸே 1/2 மணி நேரம் படித்து காமிச்சோம். அப்போ வந்து அதன்படி ஃபாலோ பண்ணுறது நல்லது. மதிவாண்ட நாடக தமிழ் அதுலேயே நாடகம்னு வந்துருச்சு. நாடக வேலையும் அதுலேயே நாடகம்னு வந்துருச்சு. நாடக வேலை எழுதுனது பரதிமார் கலைஞர். சரிதானே? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்குது. சரிதானே? காண்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? காண்க அப்படின்னு அர்த்தம். இருக்கா? காண்டினா காண்க. இருக்கிறதா இல்லையா? வேறு எதுக்கு போயிட்டேனா வேகமா? எங்கே இருக்கோம்? மனோமணியத்தில் தான் இருக்கும். முதல்ல இருந்து வாங்க. ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து வாங்க. முதல் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடிநகர்ன்னு இருக்குது. கடிநகர் என்னதுங்க? காவல் உடைய நகரம். கடிநகர்னா காவல் உடைய நகரம்னு இருக்குது. சரிதானே? அடுத்து என்ன இருக்குது? அடுத்த பாட்டுக்கு வந்து 2வது பாட்டுக்கு தான் காண்டின்னு இருக்குது. காண்டினா என்னதுங்க? காண்க. காண்டினா என்னதுங்க? காண்க அப்படின்ட்டு இருக்குது. அடுத்தது பூம்பராகம்னு இருக்குது. பூம்பராகம்னா பூவில் உள்ள மகரந்தம். பூனே வருது. சரிதானே? பூம்பராகம்னா பூவில் உள்ள மகரந்தம். ஆசு இல்லா அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். ஆசு இல்லான்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாத. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆசு இல்லா அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். அடுத்து தோட்டினா துரட்டி. தோட்டினா என்னதுங்க? துரட்டி. ஏன்னா தோட்டி துரட்டி வைத்திருக்கிறான்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. தோட்டி துரட்டி வைத்திருக்கிறார். தோட்டி துரட்டி வைத்திருக்கிறார்.
தோட்டி என்ன பண்ணுறாரு? புரட்டி வைத்திருக்கிறார். அடுத்து என்ன இருக்குது? அயம் இருக்கு. அயம்னா ஆடு. ஆயம்னா சில இடத்துல தோடியர் கூட்டம்னு இருக்கும், குட்டம்னு இருக்குது. புரியுதுங்களா? நேற்றுக்கு படித்தோம்ல, என்ன படித்தோம்? குறில் நெடில் வேறுபாடுன்னு படித்தோம். அப்படி தானே படித்தோமா இல்லையா? படித்தோமா இல்லையாங்க? அடி, ஆடி, வலி, வாலி, அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அயம்னா இதேமாரிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் சொற்பொருளை படிக்கிறது அவ்வளோ முக்கியம். அயம்னா ஆடு. அயம்னா என்னதுங்க? சரிங்களா? ஆடு குதிரைன்னு இருக்குது. ஆடு குதிரைன்னு இருக்குது. ஆடு குதிரை அயன் பண்ணணுமா? என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? அயம் ஆடு மாடு மேய்க்கிறேனா? அயம் அயம் அயம்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அயம் ஆடு குதிரை மேய்க்க மாட்டேன். ஆடு குதிரை மேய்க்க மாட்டேன். அரசு வேலைக்கு தான் செல்வேன். அயம் ஆடு குதிரை மேய்க்க மாட்டேன். மேய்க்க மாட்டேன். அயம் ஆடு மாடு, ஆடு குதிரை. ஆடு மாடுனே வருது, அதுக்கு பேர் தான் நியூரான். சரிதானே? ஏன்னா எவ்வளோ முறை பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும், நம்மளை அறியாமலே வரும். அதுக்கு பேர் தான் நியூரான். இப்போ தானே அதுங்க நியூரான். சரிங்களா? அயம் ஆடு குதிரை மேய்க்க மாட்டேன். அப்போ அயம்னா ஆடு குதிரைன்னு பொருள். ஏற்கனவே ஆயம்னா சுற்றம்னு பார்த்தோம். அந்த தோடியர் கூட்டம் அது போலலாம் பார்த்துருக்கோம். ஆயம் அது என்னதுங்க? ஆயம். சரிதானே? இதேமாரி எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது குதிரை. சரி, புக்க விட்டுனா போக விட்டுன்னு அர்த்தம். ரெண்டாவது பாட்டோட பொருள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சீரிய துளின்னு இருக்குது. நுண்ணிய மணல். சீரிய துளினா கொடுத்துருக்காங்க, நுண்ணிய மணல். அடுத்து சிறு கால் கொடுத்துருக்காங்க, வாய்க்கால். சிறு கால்னா என்னதுங்க? வாய்க்கால். பரல்னா கல். சரிங்களா? பரல்னா என்னதுங்க? முத்து பரல் இருக்குது அப்படின்னா என்னது? முத்து கல் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுடைய கால் சிலம்பில் முத்து பரல் இருக்குன்னா முத்து கல் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து முன்னீர் மடு அப்படின்னா முன்னீர்னாவே கடல் தாங்க. முன்னீர்னாவே என்னதான்? கடல் தான். முன்னீர் மடுனா கடலாகிய நீர்நிலை. அடுத்தது அண்ட யோனின்னா என்னதுங்க? ஞாயிறு. அடுத்து சாடுனா பாய். சாடுனாதுங்க பாய். ஏன்னா பாயை சாடு அப்படின்னு ஷார்ட் எடுத்துங்க. சாடு பாய், பாயை சாடுன்னு வச்சுக்கிங்க, அதுதான் ஈஸியாக ஞாபகம் வரும். பாயை சாடு, பாயை சாடு. ஓகே, அப்போ பாய் சாடு அதெல்லாம் வந்துருச்சு. ஈட்டியதுன்னா சேகரித்தது. பணம் ஈட்டினா பணத்தை சேகரித்தேன். எழிலினா மேகம். முக்கியங்க, இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்குங்க. எழிலினா என்னதுங்க? மேகம். எழிலினா என்னதுங்க? மேகம். சரிங்களா? கொண்டுனா என்னதுங்க? பொன்மூவா? பொன்மூ. அதான் ஷார்ட்கட்டு தான் நமக்கு வரும் தானே. மேகம் கொண்டுட்டு போயிடுச்சுன்னு சொன்னோமா, அதனால் அது பொன்மூ அப்படின்னா மேகம். பொன்மூன்னா என்னதுங்க? எள்ளினா மேகம். பார்த்து வச்சுக்கணும். அடுத்து என்ன இருக்குது? அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கூழ் புழு அப்படின்ட்டு இருக்குது. நாங்கூழ் புழுனா மண்புழு. நிறைய திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நாங்கூழ் புழு 2-3 இடத்துல படிக்கிறோம். அடுத்து ஓவானா என்னது? ஓயாத. பாடுனா என்னதுங்க? என் பாடம் ஏன் கேட்குற? உடைப்பு. என்னதுங்க? உழைப்பு. வேதித்துனா மாற்றி. வேதித்துனா என்னதுங்க? மாற்றி. வேதியியல் மாற்றம்னு வச்சுக்கிங்க. வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதி அப்படின்னா வேதித்துன்னு அர்த்தம். மாற்றம்னா மாற்றின்னு அர்த்தம். சரி தானே? அடுத்து இலக்கண குறிப்புலாம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? இலக்கண குறிப்பு இருக்குது. கடிநகர், சாலத்தரும், சாலத்தகும். என்னதுங்க? உரிச்சொற்றொடர்கள். என்னதுங்க? உரிச்சொற்றொடர்கள். சரிங்களா? அடுத்து உருட்டின்னு இருக்குது. உருட்டின்னு என்னதுங்க? உருட்டி மகிழ்ந்தான். வினையச்சம். வினையை கொண்டு முடியுது. பின்னிய முளைத்த. அதெல்லாம் என்னதுங்க? சரிங்களா? முளைத்த பயிர். அப்போ அதெல்லாம் பெயரச்சம். இளமுகம், நல்லூன், சிறுபுல், பேரழகு, முன்னீர், நன்மன். இதெல்லாம் என்னதுங்க? பண்பு தொகையில் ஊருலத்துக்கே தெரியும். அடுத்தது பூப்புலை. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகை. சரிங்களா? ஆள் தான் 2ஆம் வேற்றுமை உருபு. ஐயாளுக்கும் இன்னதுங்க
8 வேற்றுமை உறுப்புல 1க்கும் 8க்கும் உறுப்பு கிடையாது. 2ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஆள். சரிங்களா? சரி, ஐயாள் கு இன்னது கண், ஐயாள் கு இன்னது கண். சரிங்களா? ஐ. சரிங்களா? பூவை உடைய கிளை, பூவை உடைய கிளை. சரிதானே? ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஆசிலான் இருக்குது. என்னான் இருக்குங்க? ஆசிலா, ஓவா, அதெல்லாம் என்னது ஈர்கட்ட இது மாதிரி பேர் வச்சோம். ஆசுனா குற்றம். ஆசுனா என்னதுங்க? குற்றம். ஓவானா அதுதான் தெரியும், ஓவாத ஈர்கட்ட இது மாதிரி பேர் வச்சோம். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் படித்தோம். ஏகுமின்னா ஏவல் பன்மை வினைமுற்று. பார்த்து பார்த்துனா பார்த்து பார்த்து நில்லில் உடு உடுதுன்னா அடுக்கு தொடர்கள். அர்த்தமுள்ள சொல் திரும்ப திரும்ப அடுக்கி வந்திருக்கு. அர்த்தமுள்ள சொல் வந்து அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர். சரிங்களா? 2 முறை 3 முறை 4 முறை வரை அடுக்கி வரும். சரிதானே? வேறு என்ன இருக்குது? வாய்க்கால்னு இருக்குது. இலக்கண போலி எப்படி வந்திருக்கணும்? கால்வாயின்னு வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? கால்வாயின்னு வந்திருக்கணும். சரிதானே? ஆனால் வந்து வாய்க்கால்னு வந்திருக்கு. முன்பின் தொக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிறது பின்னாடி வந்திருக்காதான் முன்பின் தொக்கியது. செய்தொழில், அலைகடல், வீழருவி, இதெல்லாம் வினைத்தொழில்கள். புரிகிறதா? புரிகிறதா? செய்தொழில் என்னது? வினைத்தொகை. அலைகடல், வீழருவி, இதெல்லாம் வினைத்தொகைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மலை அலை, குகை முகம், இதெல்லாம் ஊமை தொகை. ஊமை தொகைனா நம்ம ஊமை. சரிங்களா? ஏற்கனவே நமக்கு இது ஒரு சிறப்பு வாய்ந்தது கூட ஒன்று கம்பேர் பண்ண போகிறோம். சரிதானே? மலை அலை, குகை முகம், குகை முகம். சரிங்களா? முகம்லாம் உறுப்பு கூட பின்னாடி இருந்தால் உருவம்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிதானே? குகை உறுப்பு முன்னாடி வந்தால் உருவகம், உறுப்பு பின்னாடி வந்தால் ஊமை, உறுப்பு பின்னாடி வந்தால் ஊமை. நெரு நெருன்னு இருக்குது, அது வந்து இரட்டை கிளவி. நெரு நெரு என்னதுங்க? ஏன்னா நெருவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. சரிதான்? அடுக்கும் அர்த்தமுள்ள சொல் அடுக்கி வந்தால் தான் அடுக்கு தொடர். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா புல் புழு ராப்பகல் இருக்குது. ஊமை தொகைகள் மறைஞ்சு வந்திருக்கு. புல்லும் புழுவும், இரவும் பகலும் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து காலத்தச்சன். சரிங்களா? உருவகம். சரிங்களா? காலத்தை தச்சுனா உருவப்படுத்தியிருக்காங்க. ஏகுதி அப்படின்னா ஏவல் உரிமை வினைமுற்று. புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை உம்முன்னு வெளிப்பட்டே வந்திருக்கு. மறைஞ்சி வந்தால் உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. தங்குதல்கிறது தொழில் பெயர். படத்தில் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் பாருங்கள். புணர்ச்சி விதிகளை பார்த்தீங்கன்னா காலத்தச்சன் இருக்குது. சரிங்களா? காலம் கூட்டல் தச்சன். மவ்வீறு ஒற்றடிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறுனா காலம்னு இருக்குது, அதில் இருக்க இம் போயிடும். சரிதானே? மவ்வீறு ஒற்றடிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னா காலக்கூட்டல் தச்சன் வந்துச்சு. வல்லினம் மிக்கு புணரும். சரிங்களா? இங்கே என்ன வந்திருக்கு? வருமொழியில் தா இருக்குது, அதனால் கசதப்ப இருக்குது, அந்த எழுத்தே மிகுந்திருக்கு, அதனால் காலத்தச்சன் அப்படின்னு வந்திருக்கு. அதே கசதப்பாவே மிகும், சில சமயம் அதற்கு இனமான மெல்லினமும் மிகும், அடுத்து பாருங்கள், உழுது உழுதுன்னு இருக்குது. என்னான் இருக்கு? உழுது உழுதுன்னு இருக்குது. உயிரின் உக்குரல் மெய்வீட்டோடும். நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து உயிர் எழுத்தா தூ இருந்து, வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியும். பெருமை கூட்டல் அழகு பேரழகு. அதில் வந்து என்னாச்சு, என்ன நடந்தது? முதல்ல வந்து ஈறு போதல் விதிப்படி மை கெட்டுருச்சு, பெருக்கூட்டல் அழகுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆதி நீடல். ஆதினா முதல் எழுத்துன்னு அர்த்தம். பெரு வந்து பேரு, குறில் பே வந்து நெடில் பேவாக மாறுச்சு. குறில் பே வந்து நெடில் பேவாக மாறுச்சு. சரிதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணையவும். சரிங்களா? உகரம் கெட்டது. உகரம் என்ன ஆயிடுச்சு? உயிரின் உக்குரல் மெய்விட்டோடும். சரிதானே? அப்போ பேர் கூட்டல் அழகுன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி பேரழகு அப்படின்னு மாறிடுச்சு. சரிதானே? இதே தனிக்குறில் முன் ஒற்றா இருந்தால் உயிர் வரின் இரட்டும்மா. சரிங்களா? நானே சொல்லிட்டேன், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். சரிதானே? அந்த பேருக்கு பதிலாக பெருன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு இரு வந்து கூடுதலாக வந்து. சரிதானே? இப்போ ஏற்கனவே நான் இதெல்லாம் பேசியிருக்கோம்ல. இப்போ கண் கூட்டல் அடின்னு இருக்குது.
சரிதானே? இது தனி குறில் எழுத்து, அதை அடுத்து ஒற்றெழுத்து வந்திருக்கு. தனி குறில் மின் ஒற்று வறுமொழியில் உயிரெழுத்தாக இருந்தால் இரட்டும், உயிர்வரின் இரட்டும் இப்படி மாறி அதுக்கப்புறம் என்னதுங்க, இந்த இன்னும் ஆவ சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து கொண்டுவது இயல்பே அப்படி கண்ணடின்னு மாறும். ஓகே, வேற என்னங்க? ஓகே, அப்படியே 217ஆம் பக்கத்தில் வந்து சில தகவல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் எக்ஸாமில் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, ஆனால் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தில் இதெல்லாம் பெருசாக மென்ஷன் பண்ணல. இல்லை பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி, சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி அவங்க தான் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். தற்போது சென்னை காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு சட்டப்பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் என்ற பெருமை இவரையே சாரும். அப்போ திருநங்கைகளில் காவல் உதவியாளர் எஸ்ஐயான முதல் நபர் யார் தான்? பிரித்திகா யாஷினி. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, 2017 16 வந்தது. அப்புறம் வந்து நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைய நாளைய வரலாறு, நீ நடப்புகள் நாளைய வரலாறு, அப்படி தானே? அப்போ பிரித்திகா யாஷினி எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கையான ஜோயிதா மோண்டல் மாஹி அவங்க பார்த்தீங்கன்னா திருநங்கை முன்னேற்றத்துக்காக பணியாற்றி வருகிறார். வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோயிதா மண்டல் நியமிக்கப்பட்டார். அண்மையெல்லாம் புக் எழுதி பல வருஷம் ஆகுது, 2018 எழுதுனது புக்கு, சரிதானே? அப்போ வந்து ஜோயிதா மோண்டல் மாஹி அவங்க பார்த்திங்கன்னா லோக் அதாலத்துடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. இப்படி லோக் அதாலத்துடைய நீதிபதியாக சரி நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை இவர் தான். முதல் எஸ்ஐனா இந்தியாவிலே பிரித்திகா யாஷினி, முதல் நீதிபதினா சரிங்களா ஜோயிதா மோண்டல் மாஹி, சரிங்களா? அதுபோல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் 3ஆம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்டு பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாவது நபர் தாரிகா பானு. ஆண் பெண் 3ஆம் பாலினம் உருவாக்கிட்டாங்க, திருநங்கை திருநம்பி அப்படின்னு வச்சுருக்காங்க, சரிதானே? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தேர்டு, சரிங்களா? நம்ம தேர்ட் ஜெண்டராக வச்சுருக்காங்க. அப்படி முதல்ல படித்து வந்தவர் யாருன்னா யாருங்க? தாரிகா பானு. யாருங்க? சும்மா ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் கேட்டாலும் கேட்கலாம். மற்றபடி ஒன்று இங்கே நத்தகி நடராஜ் இவங்களை பற்றின எக்ஸாமில் கேள்விலாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஆனால் ரீசன்ட் சிலபஸ்லேருந்து பெருசாக மென்ஷன் இல்லை, அதனால் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது, நியாயப்படி கேட்கக்கூடாது. நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா? பக்க நம்பர் உங்களுக்கு 214 6 16ஆம் பக்கத்தில் 216ஆம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது. புது புக்காக இருந்தால், பழைய புக்காக இருந்தால் 256, பழைய புத்தகமாக தான் 256ஆம் பக்கத்தில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். நர்த்தகி நடராஜ் தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞர் விருது, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர் விருது, தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக மதிப்பூர் முனைவர் பட்டம், இதெல்லாம் இவங்க பெற்றிருக்கிறார்கள், சரிதானே? ரொம்பலாம் ஏதாவது கேட்பாங்க, ரொம்ப ரேர் சான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகிலன் ஒரு எழுத்தாளர், அவர் பார்த்திங்கன்னா தாமரை நெஞ்சம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். தாமரை நெஞ்சம், அதில் இருக்க கதை நாயகி வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட். அவங்க வந்து அவங்களுக்கு எப்பப்போ துக்கமோ அப்போல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாங்களாம். நர்த்தகி நடராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் போட்டுருவாங்க. ஒரு டான்ஸ் போட்டால் அவங்க துக்கம்லாம் சரியாக போயிடும், சரிதானே? அகிலன் அவர் வந்து சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்காக ஞானபீட விருது பெற்றவர். தமிழ்நாட்டில் 2 பேர் தான் வந்து ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அகிலன், ஒன்று வந்து யாருங்க? அகிலன், சரிங்களா? இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் வந்து தமிழ் மொழிக்கு ஆற்றிய சேவைக்காக வாங்கினார். அகிலன் பார்த்திங்கன்னா சித்திரைப்பாவைக்காக வாங்கினார். ஞானபீட விருது இலக்கியத்துக்கான உயரிய விருது இந்தியாவில், தெரிஞ்சுக்கணும். சாகித்ய அகாடமி விருதை விட பெருசு. ஞானபீட விருது பார்த்திங்கன்னா சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்காக வந்து, சரிங்களா? அகிலன் அவருடைய வெற்றி படிக்கட்டுகள்னு ஒரு நூல் இருக்குது, சரிதானே? வெற்றி படிக்கட்டுகள்னு ஒரு நூல், அதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும்.
வெற்றி படிக்கட்டுகள் அப்படி ஒரு நூல் இருக்குது சரிங்களா. சித்திரப்பாவை நூலுக்காக தான் என்ன வாங்கினார், ஞானபீட விருது வாங்கினார். தமிழில் 2 பேர் தான் ஞானபீட விருது. ஒருத்தர் வந்து அகிலன், இன்னொருத்தர் வந்து ஜெயகாந்தன். அகிலன் வந்து சித்திரப்பாவை நூலுக்காக வாங்கினார். தமிழ் மொழி காட்டிய சேவைக்காக ஜெயகாந்தன் வாங்கினார். சரிதானங்க. வேறு என்னங்க சொல்லணும், இதுதாங்க முக்கியமான செய்திகள் இதில் இருக்கிறது. இதோட வந்து 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் கம்ப்ளீட் ஆகுது.